நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் திரைப்படமே வந்து அந்த சிடி விக்கிற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அயன் படத்துல கூட காட்டுவாங்க. வெளிநாட்டுல இருந்து வர படங்கள திருடி தான் பல கதைகள், பல சீன்கள வந்து உருவி வந்து படம் எடுப்பாங்க. அதுவும் மெயினா வந்து இந்த கொரியன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொரியன் ஃபிலிம்லாம் வந்து தமிழ்நாட்டுல, இந்தியால வந்து பெருசா வந்து ரிலீஸ் ஆவாது. சூப்பரா வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற கதைய சிடிய எடுத்து இங்க வச்சு வித்து, அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, சில சீன்கள திருடி படம் எடுத்து ஓட்டுற ஒரு பழக்கம் வந்து எல்லாரும் சொல்லல. சில டைரக்டர் வந்து அந்த காலத்துல இருந்து இருந்தது. இப்ப அந்த சமீபத்துல அந்த மாதிரியான ஒரு கொரியன் பிலிம் தான் வந்து இந்த காலனி அப்படின்ற இந்த திரைப்படம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து கொரியன் டப்பிங்கும் இல்ல இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டப்பிங்கும் கிடையாது, ஹிந்தி டப்பும் கிடையாது, தமிழ் டப்பிங்கும் கிடையாது. டைரக்டா கொரியன் லாங்குவேஜ்லயே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து கீழே வந்து சப்டைட்டில் போடுறாங்க. கண்டிப்பா சப்டைட்டில் அந்த படத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா கூட உண்மையா வந்து அந்த இங்கிலீஷ் சப்டைட்டில் வந்து கொஞ்சம் நம்மள காப்பாது. இப்போ கொரியன் ஃபிலிம் வந்து இப்பெல்லாம் தான் நம்ம ரிலீஸ் பண்றாங்க தமிழ்நாட்டில். இதை தொடர்ந்து நடக்கணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஜாம்பி அந்த மாதிரி ஒரு படம் தான். ஆனா இந்த படத்துல வந்து எத்தனை ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். ஒரு அதாவது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்லாம் கிடையாது. ஆனா அந்த படத்தை, அந்த ஜாம்பி படத்தை வந்து அதுல வந்து ஒரு சயின்டிபிக்கா உள்ள எடுத்துட்டு வந்து அதை எப்படி எடுத்துமே முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க. படத்தோட ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து 3 கேரக்டர் வந்து நான் வந்து முக்கியமா உங்களுக்கு வந்து சொல்றேன். ஒன்னு வந்து ஹீரோயின் அப்படின்னு நீங்க மனசுல வச்சுங்க. ஒன்னு வந்து வில்லன். இந்த 2 கேரக்டர் வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு போகும்போது அங்க ஒரு செக்யூரிட்டியா ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து 3வது சாப்டரா இருப்பார். இந்த 3 கேரக்டர் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்கள். அதுல நம்ம ஹீரோயின்ல இருந்து தான் நம்ம கதையை வந்து ஆரம்பிக்க போறோம். ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவருடைய எக்ஸ் ஹஸ்பண்ட், அதாவது அவர் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு டைவர்ஸ் பண்ண ஒரு கணவர் வந்து என்ன பண்றாரு, அந்த பொண்ணை ஒரு ஒரு மீட்டிங், ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் மீட்டிங் வந்து அழைச்சிட்டு வர்றாரு. பெரிய ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங் அழைச்சிட்டு வர்றாரு. அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய டாக்டர், ஒரு எக்ஸலண்ட் அவங்க ரிசர்ச், அவங்க வந்து அவ்வளவு பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு பெரியவங்க சயின்டிஸ்ட். ஆனா வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அப்ப செஞ்ச வேலையை வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுல இருக்கும் போது இவர் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் எக்ஸ் ஒய்ஃப் ஆனது வருமா, இவர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணுக்கு வந்து நான் இல்ல, நான் இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் குடும்பம் குட்டியோட குழந்தைகள் நல்லா சந்தோஷமா இருக்கேன், நீ இப்படி தனியாவே இருக்க, நீ வந்து ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஜாப்ல நீ போனேன்னா உனக்கு வந்து கண்டிப்பா உனக்கு வந்து மென்டல் ப்ரெஷர்லாம் தீரும், நீ இன்னும் கொஞ்சம் ஜாலியா தான், அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த பொண்ணை இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்து அழைச்சிட்டு வர்றாரு. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்விடேஷன், அந்த எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. அந்த எக்ஸ் ஹஸ்பண்டோட அந்த இன்விடேஷன் தான் பாரு, உன்னோட இது இவ்வளவு பெரிய இதுக்கு வந்து உன்னை கலந்துக்க சொல்லி இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அழைச்சிக்கிட்டு அந்த எக்ஸிபிஷன், அந்த ஒரு செமினாருக்கு வந்து போறாரு. அந்த ஹீரோயினுடைய கணவர் அழைச்சிட்டு போறாரு. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த செமினார்ல வந்து ஒரு பெரிய டாக்டர், அவர் தான் வந்து அந்த அந்த இதுக்கே வந்து ஓனர், அவர் ரிசர்ச் சென்டருக்கே அவர் தான் ஓனர். அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்றாரு. எப்படி அப்படின்னா, இப்ப ஒரு எறும்பு இருக்கு அப்படின்னா, எறும்பு என்ன பண்ணும், ஒரு இறை தேடுதுன்னு வச்சுங்களேன், அதை சுத்தி அத்தனை எறும்புகளையும் வந்து என்ன பண்ணும், அது ஒத்துமைப்படுத்தும். ஒத்துமைப்படுத்தி அந்த எறும்பு என்ன பண்ணும், ஒரு இப்ப நீங்க கூட பாத்தீங்கன்னா தெரியும், ஏதோ இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு அரிசி இருந்தாலோ, ஒரு ஒரு சின்ன ஒரு கறி துண்டு இருந்தா கூட பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு எறும்பு வரும். அப்ப கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு எறும்புங்க சுத்தி 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 வந்து அந்த இடத்த வந்து அது என்ன பண்ண அந்த ஆக்கிரமிச்சிருக்கும். அப்ப அந்த ரிசர்ச் சென்டர் என்ன சொல்ல வருதுன்னா, இதை போல அதே மாதிரி எலிகள் கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சமீட்சையில வந்து எல்லா எலியும் வந்து ஒரு இடத்துல வர வைக்கும். அந்த மாதிரி ஒரே சமீட்சையில வந்து நம்முடைய மனசுல என்ன எண்ண ஓட்டம் போடுதோ அதை எல்லாருடைய மனசுலயும் வந்து அந்த எல்லாருடைய மூளையிலயும் வந்து அந்த எண்ண ஓட்டத்தை வந்து நம்ம சிந்தனையை விதைக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு வார் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு வாரில் வந்து இங்க ஒரு சண்டை போடும்போது இங்க இடத்துல எப்படி இவனை ஃபைட் பண்ணி எப்படி இவனை அழிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த எல்லா போர் வீரர்களுக்கும் வந்து தனித்தனியா சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த மூளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாலே அது எல்லாருமே அதே செயலை வந்து செய்வாங்க. எது சரி எது தப்புன்னு வந்து கண்டுபிடிக்க முடியும். அவங்களை போய் நம்ம தனியா பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் மூளையிலேயே வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி மூளையிலேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது வந்து ஒரு ரிசர்ச் இதுல இருக்கு, இன்னும் மனிதருக்கு வந்து அதை நம்ம பண்ணல, அதை சீக்கிரமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கதான் வில்லன் வந்து என்ட்ரி ஆகுறாரு. வில்லன் வந்து இவர் பேசினதை வந்து கடைசியா அந்த அந்த இடத்தினுடைய லாஸ்ட் அந்த அந்த ரூமோட கடைசியில இருந்து பார்த்துட்டே இருக்காரு, இவன் என்னெல்லாம் பூடா விடுறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா அது சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ரிசர்ச் சென்டரோட ஓனர் என்ன பண்றாரு,
அந்த வில்லனை பாக்குறாரு. என்னடா இவன் வந்துட்டான், இவன் என்னென்ன பிரச்சனை பண்ண போறான் தெரியலையே அப்படின்ற ஒரு சந்தேக பார்வையோட அவனையும் இந்த பெண்ணையும் மாறி மாறி பாக்குறாரு. யார ஹீரோயினையும் மாறி மாறி பாக்குறாரு. அப்ப அடுத்த கட்டம் என்ன ஆகுது, அவர் ரிசர்ச் முடிச்சுட்டு எல்லாருக்கும் எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, சரி எல்லாரும் நீங்க கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய மால், அது வந்து ஒரு பெரிய மால்ல ஒரு இடம் ரிசர்ச் சென்டர், அதாவது அந்த ஒரு செமினார் நடக்குது. ஒரு பெரிய மால், அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் கிட்டத்தட்ட 30 மாடி இருக்கக்கூடிய ஒரு மால்ல ஏதோ ஒரு ஃப்ளோர்ல வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இவர் என்ன பண்றாரு, நம்மளுடைய ரிசர்ச் சென்டர் ஓனர் என்ன பண்றாரு, அங்கிருந்து போகும்போது அந்த ஹீரோயினுடைய கணவர் வந்து என்ன பண்றாரு, சார் நீங்க அமிச்ச இன்விடேஷன் இது, நீங்க தான் எங்களுக்கு இன்விடேஷன் அமிச்சீங்க, இவங்களை வர சொல்லுங்க, இவ்வளவு பெரிய ஆள், இவங்க வந்து ஏற்கனவே இவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்திருந்தவங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் எங்கப்பா அமிச்சேன், நான் யாருக்குமே இன்விடேஷன் இல்லை, இது நான் அமிச்ச இன்விடேஷனே கிடையாது, இது வந்து என்னோட இன்விடேஷன் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டு போறாரு, ஒரு தனியா ஒரு ரூமுக்கு போறாரு. அப்ப இந்த பொண்ணுட்டு இவர் என்ன சொல்றாரு, இல்ல அவன் ஏதோ டென்ஷன்ல இருக்கிறான், அதனால தான் அவன் போறான், நீ போய் ஃபாலோ பண்ணி அவனை போய் கொஞ்சம் பார்த்து பேசு, அப்பதான் உனக்கு இது ஒன்று கிடைக்கும், உனக்கு பெரிய உனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கு, அந்த வேலை கிடைச்சுன்னா நீ உனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு பின்னால போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, சரி பின்னாடி இந்த ஹீரோவை போய் அந்த ரிசர்ச் சென்டர் ஓனரை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பின்னாடியே போகும்போது பாத்தீங்கன்னா டக்குனு ஒரு இடத்துல வந்து ஒரு கதை திறந்து உள்ள போறாரு ரிசர்ச் சென்டர் ஓனர். அப்ப இந்த பொண்ணு அந்த கதை உள்ள போலான்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வில்லை வந்து கிராஸ் பண்ணி, அவன் அந்த வில்ல வந்து இந்த பொண்ணை பார்த்துருக்க மாட்டான், வில்லன் கிராஸ் பண்ணி அந்த ரிசர்ச் சென்டர் ஓனரை போய் பார்க்க போறான். அப்ப இந்த பொண்ணு இங்க இருந்து பார்த்துட்டே இருக்கு, இவன் ஏன் உள்ள போறான், இவன் யாரு எவன்னு தெரியல, அந்த பொண்ணு யார் இவன் உள்ள போறான்னு போது இது வெளில இருந்தே பார்த்துட்டு இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா இந்த வில்லன் உள்ள போய் என்ன பண்ற, ரிசர்ச் சென்டர் ஓனர் கிட்ட, இது வந்து உனக்கு நல்லா தெரியும், நான் ஒரு ரிசர்ச் சென்டர்ல வேலை செய்யும் போது நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், அதை வந்து நீ நடந்து திருடிட்டு அதை நீயே கண்டுபிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு செமினார்ல வந்து சொல்லி பெரிய நல்ல பேர் வாங்க முயற்சி பண்ற, என்ன நீ வேலையை விட்டு அமிச்சிட்ட, இதை நான் விட மாட்டேன், நான் இதை வந்து அவ்வளவு சாதாரணமா நான் விட மாட்டேன், நான் என்ன ஒரு பண்ணணும் போது 2 பேர்கள் வந்து சின்ன கைகளை போடுது. அதை வெளியில இருந்து பார்த்த ஹீரோ என்ன நினைக்கிறாங்க, சரி வேற ஏதோ பிரச்சனை, இப்ப நம்ம போனோம்னு சொன்னா இது வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ என்ன பண்றாங்க, இறங்கி ஒரு பக்கம் கீழே போயிடுறாங்க. அது ஒரு பக்கம். அப்ப இந்த உள்ள நடந்த இந்த சண்டையில வந்து என்ன பண்றாரு, வில்ல என்ன பண்றாரு, அந்த ரிசர்ச் சென்டர் ஓனர் கிட்ட, நீ வந்து அவ்வளவு திமிரா ஆகியா, நான் சொன்ன ரிசர்ச் வந்து நீ பண்ணதா சொல்லிட்டு சொல்றியா, அவன் என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கும், அதாவது ஒரு நோய் எதிர்ப்பு ஊசி இருக்கும், நீ ஊசி மனசுல ஊசினே வச்சுங்க, அது பெரிய இதெல்லாம் சொல்ல வேண்டியதுல, அதை எடுத்து தன் கையில வந்து அப்படியே சதக்குன்னு குத்திக்கிறான். குத்துனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் என்ன பண்றான், இந்த ஆள் பின்னாடியே போறான், பின்னாடியே போயிட்டு என்ன பண்றான், வேற ஒரு ஊசி எடுத்து அவனோட கழுத்துல வந்து வச்சு சதக்குன்னு குத்துறான். குத்துன உடனே என்ன ஆகுறாரு அவரு, ஒரு வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸ்லயே வந்து அப்படியே வாயில இருந்து அப்படியே நுர தள்ளி, அப்படியே இந்த சிலந்தி படத்துல காட்டுற மாதிரி, நீங்க கூட பார்த்திருப்பீங்க பாருங்க, இந்த மாதிரியான ஒரு மாதிரி அப்படியே மாறி என்ன ஆகுறாரு, கீழே கொட்டி அப்படியே கையெல்லாம் அப்படியே சிலந்தி மேல அப்படியே வந்தோம்னா என்ன அவரு ஜாம்பியா மாறிடுறாரு. அவர் ஜாம்பியா மாறின அடுத்த செகண்ட் என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய தன்னை மறந்துடுறாரு, அது அடுத்த அந்த நோய் வந்து அவர் வந்து அஃபெக்ட் பண்ணிடுது. அஃபெக்ட் பண்ண உடனே அங்க இருக்கிற ஒருத்தர் ஜாம்பி படம் பார்த்திருப்பீங்க, இந்த மனிதன் ஏதோ ஒரு நம்முடைய இவர் படத்துல கூட ஜெயம் ரவி படத்தோட நடிச்சிருப்பாரு, அந்த மாதிரி ஒரு ஜாம்பியா மாறிடுறாரு. ஜாம்பியா மாறி அங்க இருக்கிற எல்லாருமே வந்து கடிக்க ஆரம்பிக்கிறாரு. கடிச்ச எல்லாருமே என்ன ஆயிடுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் ஜாம்பியாகி அங்கங்க அந்த கலவரம் வந்து நடக்க அப்படியே ஸ்டார்ட் ஆகுது, அந்த நேரத்துல அப்படியே ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்து இந்த கீழே இறங்கி போன அந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க, நம்ம அவருடைய கணவர்கிட்ட, நீ வந்து இந்த மாதிரி இருக்கு, இது எப்படின்னு தெரியல, அவர் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, அவருடைய அந்த ஹீரோயினுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் இருப்பார் இல்லையா, அவருடைய கரண்ட் ஒய்ஃப் வந்து அவருக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க, வீடியோ கால் பண்ணுவாங்க. வீடியோ கால் பண்ணும்போது இவரு எடுத்து பேசுவாரு. பேசும்போது அந்த லேடி சொல்ல, எங்க நீங்க வரதுக்கு லேட் ஆகுமா, நம்மளுக்கு டைம் ஆகுது, நம்ம சீக்கிரம் ஃபிளைட் பிடிச்சி நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லுது. அப்பதான் இந்த ஹீரோயினுக்கு வந்து விளங்குது, இவங்க அமெரிக்காவில் போய் ஏதோ ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆக போறாங்க. செட்டில் ஆகும் போது குடும்பத்தோட போய் செட்டில் ஆகுறாரு. ஸோ அவர் இதுக்கப்புறம் என்ன பார்க்க வரமாட்டாரு, அது எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து நம்மளை பத்தி பார்க்க வரோம், அதுக்குள்ள வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நிலைமை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போன்றதுதான் இவர் இந்த செயலை பண்றாருன்றத அந்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்குது. இது நல்லதா நினைக்கலாம், கெட்டதா நினைக்கலாம், சார் நம்ம விட்டு போறது நம்ம நல்லது பண்ண நினைக்கிறாருன்னு கூட அந்த பொண்ணு நினைக்குது. அதனால வந்து அவர் மேல பெரிய வெறுப்புலாம் ஏற்படல, சரி பரவாயில்ல நம்ம ஏதோ நல்லது பண்ணிட்டு போனோம்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேர்ல ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு இருக்கு. அந்த இடைப்பட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா வேற சில கேரக்டர் காட்டுறாங்க. அங்கதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஹீரோன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு செக்யூரிட்டி, அவர் வந்து அந்த அந்த பில்டிங்கினுடைய செக்யூரிட்டி. அவர் எல்லா இடமே வந்து செக்யூரிட்டி எல்லாம் பண்ணது, எங்க கேமரா இருக்கு, எங்க படி இருக்கு, எல்லாமே அவருக்கு ஓரளவுக்கு வந்து அத்துப்படி. அவருடைய அத்தை, அது ஆன்ட் அப்படின்னு ஆன்டி ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கால் 2 செயல்படாது. நம்ம இந்த மாதிரி ஒரு சேரை வச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டே போவாங்க, நம்ம வரலாறு படத்துல அஜித் போவார் பாருங்க, அந்த மாதிரிதான் அவங்களால பண்ண முடியும், நடக்க முடியாது அவங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாரு, அவரு எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சிட்டு என்ன நம்ம வாங்கிட்டு இருக்கிறாரு. இது ஒரு கொஞ்சம் 2 3 பேரோட பத்திய கதை.
அதே நேரத்துல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவி வந்து அவனுடைய காதலன் இருப்பான். அந்த காதலனை வந்து இன்னொரு காதலி வந்து இன்னொரு பொண்ணு வந்து அவனை லவ் பண்ணிட்டு இருக்கும். இவளா காதலின்னு தெரிஞ்சுமே அவன் வந்து காதல் பண்ணுவாங்க. அது அந்த பொண்ணு எதிரிலேயே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு 3 கேரக்டர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 கேரக்டர். ஒருத்தர் வந்து வயசான ஒருத்தர், ரொம்ப ஸ்ட்ராங்கான வயசான ஒருத்தர், ஒரு ஒரு பெரிய பணக்கார போய் சொல்லி அங்கங்க ஒரு கேரக்டர் வந்து அங்கங்க செதறி இருக்கும். இப்ப இங்க இருந்து இந்த ஜாம்பி வந்து என்ன பண்றாங்க, ஒருத்தரா கடிச்சு உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா பாதியில போலீஸ்காரர் வந்து இன்ஃபார்ம் ஆயிடுது. இந்த மாதிரி உள்ள வந்து இந்த மாதிரி இந்த ஒரு நோய் பரவி இந்த மாதிரி கடிக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாம்பி வராங்கன்னு சொல்லி சொன்ன உடனே என்ன பண்றாங்க, போலீஸ்காரன் ஃபுல்லா அந்த பில்டிங் ஃபுல்லா சரௌண்டிங் பண்ணிடுறாங்க. சரௌண்டிங் பண்ணிட்டு பெரிய பெரிய கன் எல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்றாங்க. எவன் வந்தாலும் அவன் சுட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வெயிட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அதை உள்ள ஒரு 4-5 போலீஸ் வராங்க இல்லையா, அந்த 4-5 போலீஸ்ல வந்து ஒரு போலீஸ் என்ன பண்றாரு, அதுல 4-5 போலீஸ்ல ஒரு 3 போலீஸ் போய் அவங்கள போய் தடுக்க போகும்போது அவங்கள கடிச்சு அவங்களே ஜாம்பியா மாறிடுறாங்க. அப்ப அந்த ஒரே ஒரு போலீஸ் மட்டும் என்ன பண்றாரு, உஷாரா அவருமே என்ன பண்றாரு, இங்கிருந்து முதல்ல எஸ்கேப் ஆகி வெளில போகணும்னு சொல்லிட்டு அவரும் வெளில எஸ்கேப் ட்ரை பண்றாரு. இப்போ இந்த 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 எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்றாங்க. யார் யாரு, அந்த போலீஸ்காரு, அந்த செக்யூரிட்டி, அந்த ஹீரோயின், அந்த காலேஜ் பசங்க, அந்த வயசானவர், மொத்தம் இந்த பணக்கார், இந்த சம்பந்தப்பட்ட ஒரு 7-8 குரூப் என்ன ஆயிடுதுன்னா டக்குன்னு ஒன்னாகி ஒரு ரூம்ல போய் உள்ள போய் பூந்துடுறாங்க. உள்ள போய் பூந்து ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் படிக்கிற பசங்க எதிரில் இருக்கும், இவங்க எல்லாம் ஒரு ரூம்ல இருப்பாங்க. அந்த ரூம்ல வந்தோன்னா அந்த 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 ஜாம்பிங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குணத்தை வந்து உண்டு பண்றாரு. அந்த குணம் எப்படி அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு எறும்பு என்ன நினைக்குதோ அதான் மொத்தமே வந்து அந்த அந்த மொத்த எறும்பு நினைக்கும். அதே மாதிரி ஒரு ஜாம்பி என்ன நினைக்குதோ அதை தான் அந்த மொத்த ஜாம்பிங்களை வந்து திங்க் பண்ணும். ஒன்னொன்னுக்கும் தனித்தனி திங்கிங் எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரே திங்கிங் தான். அந்த சுப்பீரியர் ஜாம்பி வந்து எது நினைக்குதோ அதை தான் எல்லாமே வந்து நினைக்குங்க. அந்த மாதிரி முதல் எடுத்தோடனே அந்த ஜாம்பி வந்து என்ன பண்ணுது, முதல் ஜாம்பி என்ன பண்ணுது, இந்த பொம்மை போன ஒரு உருவத்தெல்லாம் வச்சா அந்த உருவத்தை வந்து கடிக்க போது எல்லாம் அதை சேர்ந்து கடிக்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு அதாவது மனிதர்கள் எல்லாம் போய் ஒளிஞ்சிடறாங்க. எல்லா மனிதர் இருக்கிற மனிதர் எல்லாமே ஜாம்பி ஆயிட்டாங்க, கிட்டத்தட்ட ஜாம்பி ஆயிட்டாங்க. இந்த குரூப் மட்டும்தான் மிச்சமா இருக்கு. ஒரு குரூப் ஒரு ரூம்ல இந்த பக்கமும், ஒரு குரூப் வந்து இந்த பக்கமா மாட்டிக்கிச்சு. இந்த ஜாம்பிங்க சுத்தி சுத்தி தேடும் போது இங்க லைட் எரியுது. ஒரு ரூம்ல லைட் எரியும்போது உங்களுக்கு தெரியுது உள்ள மனிதர்கள் இருக்கான்னு சொல்லி அந்த கண்ணாடிலாம் உடைக்க முயற்சி பண்ணுது. அவங்க டக்கு லைட் ஆஃப் பண்ணுறோன்னா அது இருட்டுல வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனா ஆப்போசிட் சைட்ல பார்த்தா லைட் எரியுது. அதுல அந்த காலேஜ் பசங்க வந்து என்ன பண்ணுதுங்க, காலேஜ் பசங்க 2-4-5 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, லைட் போட்டுருக்கும்போது அந்த ஜாம்பிங்க மொத்தமும் அந்த பக்கம் திரும்பி அவங்கள காலி பண்ண முயற்சி பண்ணுது. ஆனா அதுக்குள்ள அவங்களும் வந்து இங்க இருந்து இன்ஃபார்ம் பண்ணி லைட் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஒரே ரூமுக்குள்ள வரணும். இந்த 2 பேரும் ஒரே ரூமுக்குள்ள வரணும்னா என்ன பண்ண, இந்த ஜாம்பிங் வந்து அந்த பக்கமா போனாதான் வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரே ரூமுக்குள்ள வந்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சென்ட் எடுத்து என்ன பண்றாங்க, ஒருத்தர் மேல வந்து சென்ட் எடுத்து வந்து போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஒரு சென்ட் எடுத்து நம்ம மேல போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வருன்றத ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பெண்கள் வந்து இந்த பக்கம் வர வைக்கணும், அதுக்கு ஒரு பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அதுல இருந்த ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஒரு பக்கமா நம்ம மேல ஃபுல்லா வந்து அவர் மேல ஃபுல்லா வந்து சென்ட் போட்டுக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கறாங்க, எங்க இங்க இருந்து நீங்க வேகமா ஓட முடியுமா, ஏன்னா உங்களுக்கு ஜாமீங்க பிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லி வைக்கிறாரு. ஆனா அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த எதிரில் இருக்கிற ரூம்ல இருக்கிற பசங்களை வந்து என்ன பண்றாங்க, இந்த ஜாமிங் அந்த பக்கமா போனதுக்கு அப்புறமா ஒரு ஜாக்கிரதையா இந்த பக்கம் இட்டு வர முயற்சி பண்றாங்க. அப்ப எல்லாரும் ஒன் பை ஒன்னா வந்தா கூட இந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா, அது வந்து ரொம்ப பயந்தாங்கொழியா இருக்காது. அங்க நீங்க வர்றதுக்கே ரொம்ப பயந்து வரும். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பயந்துன்னு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதை அழைச்சிட்டு வர்றதுக்கு வந்து நம்மளுடைய இவருடைய இந்த ஹீரோயினுடைய கணவரே வந்து பண்ணுவாரு. கடைசியாட்டி நீ வந்துருமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு மாதிரி அந்த பொண்ணை பிடிச்சின்னு உள்ள இட்டுன்னு வர முயற்சி பண்ணுவாரு. ஆனா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பிங் வந்து சூழ்ந்துரும். அந்த நேரத்துல அந்த பொண்ணை மட்டும் காப்பாத்திட்டு அந்த ஹீரோயினுடைய கணவர் வந்து இறந்துடுறாரு. அவரும் ஜாம்பியா வந்து மாறிடுறாரு. இந்த சூழல்ல தான் இங்க இருந்து எல்லாரும் தப்பிக்கணும். இது எப்படி தப்பிக்கிறது, அந்த பெண் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. ஹீரோ என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்மளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கவலையில இருக்காங்க. இருந்தாலும் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற குரூப்லயே வந்து அந்த சென்ட் விஷயத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்ட்டை போட்டுன்னு ஒருத்தர் வேகமா போயிட்டு என்ன பண்ணும், அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த ஜாம்பிங் எல்லாம் அவரை கடிக்க வர்றதுக்குள்ள அந்த வாசனத்தை வந்து அதாவது அந்த வாசனை வந்து அந்த ஜாம்பிங் வந்து உணர்ந்தாதான் அந்த வாசனையை நோக்கி வந்து இந்த வாசனை போட்டெல்லாம் மனிதர்கள் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஓடியாரான். அந்த ஒருத்தனை பிடிக்கணுன்றதுக்காக ஓடியாரான். அந்த ஒருத்தனை மட்டும் மெயினா தேடும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அப்ப இங்க இருந்து வேகமா ஓடக்கூடிய ஒருத்தரை தேடும்போது அந்த வயசானர் நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இருந்தாலும் அவர் வந்து நான் போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மேல ஃபுல்லா அந்த சென்ட் எல்லாம் போட்டு என்ன பண்றாரு,
அதே மாதிரி சென்ட் வந்து அங்க உள்ள வந்து ஒரு ஒரு இடத்துல பெரிய இடத்துல இருக்கும். அந்த சென்ட்டை தூக்கிட்டு வந்துடணும் அவர். அப்பதான் வரக்கூடிய ஜாம்பியனை வந்து ஏமாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த சென்ட்டை மேல போட்டுட்டு கட 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 கடன்னு ஓடுறாரு வெளியில. ஓடும்போது மொத்த ஜாம்பியன் வந்து அது அவரை திருத்தின்னு வந்து அங்க போதுங்க. அதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற அந்த பொம்மைகள்லாம் எடுத்து வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இவர் அந்த எல்லாத்தையும் வேகமா அவர் ஓடுறதால எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த ஏமாத்தி அந்த பெரிய சென்ட் பாட்டில் எடுத்து இங்க வந்து வச்சிருவாரு. வச்ச பிறகு கதவு மூடிட்டு மட்டும் லைட்லாம் ஆஃப் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல வந்து அங்க இருக்க பொம்மைகளை வந்து என்ன பண்றாங்க, அந்த மாதிரி சென்ட் ஊத்துனோன்னே இப்ப எல்லா ஜாம்பிங்களும் வந்து இந்த சென்ட் யார் போட்டிருக்காங்களோ அவங்க தான் வந்து நம்ம கடிக்க வேண்டிய ஆள் வந்து ஒரு முடிவு எடுக்குதுங்க. முடிவு எடுத்துட்டு என்ன பண்ணுதுங்க, அந்த சென்ட்டையே திருட்டே இருக்குதுங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, பிளான் பண்ணி அந்த மனிதன் மேல இருக்கிற வேற வேற இதுவை போட்டு அவங்கள நினைச்சுன்னு ஒரு சென்ட்டை மட்டும் எடுத்து ஒரு பொம்மையில மட்டும் போட்டு ஒரு சில ஆட்கள் மாதிரி இருக்கிற பொம்மையில போட்டு ஒரு ஓரமா வச்சிடறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அந்த கதை வந்து ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணும்போது ஒரு ஒரு ஜாம்பியா உள்ள வருது. உள்ள வந்து வந்து ஒருத்தரையா மோந்து போகுது. அந்த வாசனை அது கிடைக்கல. ஏன்னா அது அவனை அந்த சென்ட் போட தான் தேடி வந்தது மொத்த ஜாம்பிகளும். ஏன்னா ஒரு ஆள் கனெக்ட் பண்ணுவோம், மொத்த ஆளும் கனெக்ட் பண்ணிடுறாங்க. கனெக்ட் ஏன்னா எல்லாருமே செத்துட்டாங்க. இப்ப இருக்கிறது மிச்சம் மீதி இவங்க தான் இருக்கிறாங்க. இந்த சென்ட் போட்டவன் தான் இப்ப இங்க சுத்துறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுங்க. மத்ததுலாம் வந்து வேற ஒண்ணு தடை விட்டதால அவங்களுக்கு அந்த ஜாமீன் கிட்ட போகும்போது அந்த வாசனை வர மாட்டேங்குது. அப்படியே என்ன பண்ணுதுங்க, மொத்தமா போயிட்டு உள்ள இருக்கிற ஒரு ரூம்ல அந்த அந்த சென்ட் போட்ட ஒரு பொம்மை மாதிரி வச்சிருப்பாங்க. எல்லா ஜாமீனும் மொத்தமா அங்க போகும்போது இந்த ரூம்ல இருந்து எல்லாருமே என்ன பண்றாங்க, கட 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 கடன்னு ஓடி போய் லிஃப்ட்ல ஏறி மேல போயிடலாம். மேல போய் 30ஆம் மாடிக்கு போயிடலாம் நம்ம. ஏன்னா போலீஸ்கார் வேற அங்க கூட இருக்காரு. அவர் வந்து வெளில இருக்கிற போலீஸ்கார்ட்ட கான்டாக்ட் பண்ணி 30வது மாடிக்கு நாங்க வரோம், நீங்க வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ரெடியா இருப்பாங்க. 30ஆம் மாடிக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டா யாருக்கும் தெரியாது, செக்யூரிட்டியும் சொல்றாப்ல. இது இந்த பிளான் பண்ணதான் இவங்கள ஜாமீன்ல மொத்தத்தையும் உள்ள வர வச்சு அச்சு புச்சுன்னு வெளில ஓடுவாங்க. வெளில ஓடும்போது மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, சென்ட் ஓடனோட மத்தவங்க அந்த சென்ட் வாசனை வந்தா தான் கடிப்பாங்கல்ல வேற யாரும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒன்னா கனெக்ட் ஆயிட்டாங்க. அப்படி ஓடும்போது ஜாம்பிங்க அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா அந்த சென்ட் வாசம் அப்படி மோருமா பார்த்தா எங்கேயுமே சென்ட் வாசம் எல்லாமே போயிட்டு லிஃப்ட்ல ஏறும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே லேடி, அந்த முதல்ல ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒரு பயந்தாங்கொழி பொண்ணு இருந்தது பாருங்க, அதே பொண்ணு மறுபடியும் என்ன பண்ணும், கீழே விழுந்துரும். இதுக்கு காப்பாத்த என்ன பண்ணுவாங்க, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு போராடி எல்லாமே பண்ணும்போது அங்க ஒரு முக்கியமான ஆள் வந்து இறந்துருவாங்க. அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு அந்த செக்யூரிட்டி எல்லாமே தூக்கிட்டு லிஃப்ட்ல போட்டு மேல தூக்கிட்டு போவாங்க. இதுதான் வந்து படத்துல வந்து ஒரு முக்கியமான தருணங்கள் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. சோ இது வரைக்கும் இந்த ஜாமிங் எப்படி கிடைக்குது, என்ன கிடைக்குது எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இவரு என்ன பண்ண போறாரு அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட்டா இருந்தது. லிஃப்ட் மேல ஏற 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 என்ன ஆகும்னா, அங்க போயிட்டு ஒரு 3வது மாடியில தான் வந்து அந்த ஒரு ஆள் இருப்பான். அந்த ஏற்கனவே இவங்க ரூம்ல இருக்கும்போது பேசியிருப்பாங்க. எப்படி வந்து இந்த ஜாம்பி வந்து எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம்ல இருக்கலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இந்த எல்லாம் ரூம்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அது என்ன சொல்லும், அந்த ரூம்ல வந்து முத இந்த இந்த ஹீரோயின் தானே பார்த்திருப்பாங்க. அந்த ரிசர்ச் பண்ற அவர் வந்து போகும்போது அந்த வில்லன் வந்து ரூம்ல போயிருப்பாங்க இல்லையா, அதை வந்து இந்த பொண்ணு வந்து சொல்ல அந்த அந்த ரூம்ல தான் அந்த வில்லன் வந்து இந்த ரிசர்ச் சென்டருக்காருக்கு வந்து ஊசி போட்டான். ஆனா அவன் அது கடிக்கவே இல்லை. அப்ப அவங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு ஆன்டிபயாட்டிக் இருக்கு, அவன் தான் அந்த தப்பு வேலை பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம எல்லாருமே உயிரோட பொழைச்சிடலாம். ஸோ அந்த 3வது மாடியில போய் அவனை தூக்குறத நம்ம மெயின் வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த எல்லாருமே பிளான் பண்ணி அதுக்காக தான் 3வது மாடி எல்லாம் ஏமாத்திட்டு 3வது மாடிக்கு அந்த ஜாம்பியில் ஏமாத்திட்டு 3வது மாடிக்கு போறாங்க. போற இடத்துல 3ஆம் மாடி லிஃப்ட்ல போனா அங்கேயுமே வந்து பல ஜாம்பிகள் இருக்கு. ஆனா அதையும் மீறி அவங்க போய் என்ன பண்றாங்க, அந்த வில்லனை வந்து ஒரு ரூம்ல வச்சு பூட்டி இருப்பாரு அந்த ரிசர்ச் சென்டர் ஓனர். அந்த ரூம் வந்து திறந்து அந்த போலீஸ்கார் வந்து வில்லன் என்ன பண்ணுவாரு, அரெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே தூக்கி வந்து லிஃப்ட்ல வச்சுட்டு மேல போ 30ஆம் மாடிக்கு போ நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரு அங்க பேசுவாரு. ஆனா அங்க இருந்து ஆரம்பிக்குது ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளா. 30வது மாடிக்கு போலான்னு முயற்சி பண்ற நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து என்ன பண்ணுவான், ஏன்டா நான் உருவாக்குனது வந்து என்ன வச்சு அழிக்க நினைக்கிறீங்களா சொல்லிட்டு என்ன பண்றான், டக்குன்னு 9வது மாடியில வந்து லிஃப்ட்டை திறந்து விட்டுருவான். திறந்து உடனே அவன் வெளில இருக்கிற ஜாம்பிலாம் ரெட்டியா அந்த லிஃப்ட் வாசல்லே காத்துட்டு இருக்கும். என்ன அப்படின்றது நம்ம கதைக்கு இது எப்படி அந்த ஜாம்பிலாம் அங்க வந்ததுன்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. கதைக்கு வர வர உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம உள்ளலாம் ஆச்சரியப்படுறோம், என்னடா இது இப்படி வந்து நிக்கிறானுங்க எல்லாரும் சொல்லிட்டு வந்து பார்த்தா டக்குனு அவனுங்க எல்லாம் உள்ள இருக்கிறவங்களாம் இழுத்து இழுத்து போட்டு அதுல ஒரு 2 3 பேர் தேவையில்லாத சில கேரக்டர் சுத்திட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சுத்தி காலி பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த வில்லன் என்ன பண்ணுவான், அந்த வயசான ஒருத்தர் இருப்பார் இல்லையா, நீ தானே வந்து ஏமாத்தி எங்க ஜாம்பியில ஏமாத்துன்னு சொல்லிட்டு அவனை வந்து முதல்ல புடிச்சு குத்துறான். அந்த ஜாம்பி கிட்ட புடிச்சு குத்துருவாரு. அந்த அளவுக்கு அவர் சொல்லுவாரு, நீ அந்த எல்லாரும் இருக்கும்போதே சொல்லுவாரு, நீ தானே அந்த மாதிரி பண்ண, பாரு உன் கதியை பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவார். சொன்ன உடனே அது என்ன ஆயிடும், உள்ள போயிட்டு அந்த மாதிரி எல்லாமே மாட்டிக்கின்னு சில பேர் வந்து செத்துடுறாங்க. மீச்சம் இருக்கிற அந்த வில்லனை வந்து அங்கிருந்து தப்பிச்சிடறான். தப்பிச்சுட்டு வந்து வெளில எஸ்கேப் ஆயிட்டு போயிடுறான். எஸ்கேப் ஆயிட்டு போனோடனே இவங்க என்ன பண்றாங்க, மத்த சரி இவன் தான் போயிட்டான், நம்மளாம் மேல போயிட்டு நம்ம என்ன ஒரு வழி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் மேல போனா மேலேயுமே வந்து அந்த ஜாம்பி வந்து காத்துட்டு இருக்குது. அட வேற வழி இல்லடான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, லிஃப்ட்ல மேலே கீழே போயிட்டு யோசிக்கிறாங்க எப்படி வந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது தான் அதுல அந்த செக்யூரிட்டி என்ன சொல்றாருன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்கு. அங்க வந்து
எல்லா கேமரா வந்து வீடியோல நம்ம பார்க்க முடியும், எந்தெந்த இடத்துல யாரா இருக்கான்னு பார்க்க முடியும். அங்க உட்காந்து ஒருத்தர் கைட் பண்ணாருன்னா எதனா ஒரு ரூட்ல நம்ம மேல போயிட்டு நம்ம எல்லாரும் சேஃப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்லைன்னா அந்த வில்ல வந்து எங்க மூவ் ஆயினே இருக்கிறான் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த வில்ல எங்க மூவ் ஆகுறோம்னா அங்க போய் பிடிச்சி ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு நம்ம அவனை எடுத்துன்னு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே காப்பாத்தினா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. இதுதான் சரியான முறை. ஏன்னா அவன் வில்லன் வந்து இப்ப நம்ம உள்ள போய் பிடிக்க முடியும். அவன் ஜாம்பிங்க மத்தியில போயிட்டான். ஜாம்பிங்க மத்தியில போட்டா ஜாம்பிங்க வந்து என்ன பண்ணுறது, அவனை மட்டும் கடிக்க முடியும். அவன் ஆன்டிபயோட்டிக் போட்டுருக்கான். ஸோ அவன் எங்க இருக்கான், அவனை எப்படி நம்ம ரூட் போட்டு அடிக்கிறது அப்படின்றது வந்து கீழே ஒருத்தர் செக்யூரிட்டி வந்து பிளான் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி தப்பிச்சு போய் அந்த செக்யூரிட்டி ரூம்ல உட்காந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஜாம்பின் வந்து தெரியல இவர் எங்க இருக்காங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு தெரியாது எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன்ல அந்த இடத்துல உட்காந்து கண்டுபிடிச்சிடறாங்க. 9th ஃப்ளோர்ல அந்த மாதிரி வந்து இந்த வில்லன் இருக்கான். அப்ப என்ன பண்றாங்க, அந்த ஆன்டிக்கு அதாவது அந்த உடல் ஊனமுற்ற அந்த பெண் வந்து உட்கார வச்சு அந்த பொண்ணு சொல்லி நான் உட்காந்து பாக்குறேன், என்னால ஓட முடியாது, ஓட முடியாது, நான் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா இருப்பேன், நீங்க போங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து வழி சொல்றேன், நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்டிபயோட்டிக் போட்டா நீங்க சேஃப் ஆயிடுவீங்க, நீங்க ஃப்ரீயா வந்து என்னையும் வந்து காப்பாத்திட்டு போலான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அந்த கும்பலர் எல்லாருமே ஒத்துப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம செக்யூரிட்டியோட ரொம்ப பயங்கர பாசம் அவனுக்கு, அந்த 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 அத்தை மேல வந்து ரொம்ப பாசம். அத்தனா வந்து உயிரா இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து 2 காலம் போனதால அவன் தான் பாத்துக்கிறான் எந்த நேரம் பார்த்தாலும். ஸோ அவன் வந்து சரி நம்ம அத்தை நம்ம எப்படியும் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கரண் சிங்கோட சேர்ந்துட்டு அவனும் போறான், மேல போறான். சரி நம்ம காப்பாத்திட்டு வந்துடலாம், நீ கீழே எடுத்து நான் கண்டிப்பா ஆன்டிபயோட்டிக் எடுத்து நாங்க எல்லாருமே எடுத்துட்டு வரோம், நீங்க கீழே வெயிட் பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. அதையும் அவங்க நம்பி வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா அப்படி கண்டுபிடிச்சு அந்த அவனை வந்து வில்லன் வந்து மறுபடியும் பிடிச்சிருவாங்க. வில்லன் வந்து மறுபடியும் பிடிச்சான். ஆனா அதுக்குள்ள வில்லன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, அந்த ஒருத்தனை போய் குத்துனாம் பாருங்க, அந்த ரிசர்ச் சென்டர் ஓனர், அவனை போய் பார்ப்பான். அவனை போய் பார்த்தோன்னா அவனுக்கு தெரியாது, அவன் வந்து இவனை கடிக்க முடியாது, கடிக்காம இருக்க முடியாது. ஆனா என்ன பண்ணுவான், அவனை ஒரு மாதிரி பேசி அதை கையை எடுத்து வச்சு அவனை கடிக்க வைப்பான். அந்த ரிசர்ச் சென்டர் ஓனர் வந்து அவன் கையை கடிக்க வைப்பான். கையை கடிச்சோன்னா இவனுக்கு ஃபுல்லா, அதாவது வந்து அது ஜாம்பி வந்து ஃபுல்லா ஆகாம என்னதான் ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் கொஞ்சம் அதுல ஏறும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் அவன் உடம்புல வந்து கொஞ்சம் அந்த விஷம் வந்து ஏறி இருக்கும். சரி ஜாம்பியா மாறி இருக்க மாட்டான், ஆனா கொஞ்சம் விஷம் மட்டும் அவன் உடம்புல ஏறி இருக்கும். அந்த கண்டிஷன்ல வந்து 9th ஃப்ளோர்ல ஒரு ஸ்டேஜ்ல இருப்பான். இது ஒரு சைடு. இப்ப இவங்க மறுபடியும் போயிட்டு என்ன பண்றாங்க, அவனை போய் கண்டுபிடிச்சி மறுபடியும் வந்து அவனை என்ன பண்றாங்க, இட்டுன்னு வந்து கூட அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி பாரு, என் குடுக்கலாம் அவ்வளவுதான், உன்னை சுட்டுறோம் உன்னை சாவடிச்சு, ஜாம்பி எல்லாம் உன்னை சாவடிக்க முடியாது, செத்தா நீ சுட்டா நீ செத்து போயிடுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவன் தான் ஆன்டிபயோட்டிக், ஏன்னா இவன் உடம்புல வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்கு, பிளஸ் இவன் ஆன்டிபயோட்டிக் வச்சிருக்கான்றது அவங்களுக்கு தெரியல, இவன் உடம்பே ஆன்டிபயோட்டிக் தான், இங்க இருந்து நம்ம என்ன அவனை எடுத்துக்கிட்டு போட்டு பண்ணிடலாம் தான், அவனை எப்படின்னா கையோட அழைச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அழைச்சிட்டு போறாங்க. அதாவது இவன் வந்து வில்லன்றது ஃபர்ஸ்ட் யாருக்குமே தெரியாது. அதாவது இவன் வந்து இது வரைக்கும் வந்து இவன் தான் வில்லன் யாருக்குமே தெரியாது. இவன்கிட்ட ஆன்டிபயோட்டிக் இருக்கு, இவன் தான் அவனை ஆக்கினான்லாம் யாருமே சொல்ல, இவன் தான் இவங்க கிட்ட வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்குன்னு தான் நினைச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த கிழவனை அவன் சொல்லும் போது தான் வந்து அவனுக்கு வந்து டவுட் வந்திருக்கும், இவங்க கூட வில்லனா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து அந்த வில்லன் வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஆனா அந்த வில்லன் வந்து சரியான ஒரு மூலக்காரன் என்ன பண்றான், டக்கு டக்குன்னு என்ன பண்றான், இவங்க ஒரு போன்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க, எல்லாருமே அந்த போன்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க. அப்ப கனெக்ட் ஆயிருக்கும் போது பார்த்தா இவனுக்கு வந்து தெரியாது, இவனுக்கு வந்து அதாவது இது எல்லாத்தையுமே நடத்துற சூத்திரதாரி யாருன்னா இந்த வில்லன் தான். அந்த ஃபர்ஸ்ட் கடிப்பட்டவன இந்த சூத்திரதாரி இந்த வில்லன் தான். அது அவனுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லா மூலையுமே வந்து ஒன்னா வந்து என்ன ஆயிருக்கு, ஒத்துமைப்படுத்திருக்கிறான். அப்போ ஒத்துமைப்படுத்திருக்கும் போது இவங்களோட மூளை இருக்குல்ல, இந்த உயிரோட இருக்காங்க பாருங்க, இவங்க மூளை அவனுக்கு வந்து ஒத்துமைப்படாது. ஏன்னா வந்து அவங்க இன்னும் அவனுடைய அந்த கடிச்சாதான் அவன் வந்து அந்த அவங்க மூளையை வந்து இவனுக்கு வந்து தெரிய வரும். அப்ப இவங்க என்ன பேசுறாங்கன்னு இவனுக்கு வந்து தெரியாது. இவங்களா வாய் திறந்து சொன்னாதான் ஓஹோ அப்படின்றது அவனுக்கு தெரியும். அப்பதான் அந்த ஜாம்பி அங்கங்க அமிச்சு அவனால கொலை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, எல்லாமே கண்டுபிடிச்சு இவனை வில்லனை ஒரு இடத்துல உட்கார வச்சு பிளான் பண்றாங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு அப்ப கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க இவன் வந்து நம்ம சொல்றத வந்து இவன் வந்து ஜாம்பியெல்லாம் வந்து ரூட்டு போட்டு தரான்றது வந்து இந்த நல்லவங்க வந்து தெரியாது, வில்ல இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு அவங்களுக்கு தெரியாது. இவன் நல்லவங்க தான் நினைச்சுக்கிறாங்க. சரி வந்து அந்த அளவுலாம் பவர் இருக்குன்னு நினைக்கல அவங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, ஒருத்தர் வந்து அப்ப என்ன பண்ணிடுறாரு போலீஸ்காரு, கீழே நம்ம வந்து அந்த ரூம்ல இருந்து நம்மள கனெக்ட் பண்ணிருக்காங்கல்ல, நம்ம அந்த அத்தை இருக்காங்கல்ல அந்த கம்ப்யூட்டர் ரூம்ல, அவங்களுக்கு நீங்க வந்து இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வில்லன் கண்டுபிடிச்சேன், இதுக்கெல்லாம் சூத்திரதாரி கீழே அந்த ரூம்ல இருக்கிற அந்த கால் போன அந்த அம்மா தான் நினைச்சு என்ன பண்றான், அவன் ஜாம்பியில் மொத்தமும் கன்வெர்ட் பண்ணிடுறான், அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எல்லாம் அங்க ஓடுதுங்க. ஓடும் போது இந்த செக்யூரிட்டி இவங்க கூட தானே இருக்கிறான், இந்த வில்லன் கூட வந்த அந்த கும்பல தானே இருக்கிறான். அவன் என்ன பண்றான், வில்லன் இந்த மாதிரி சொல்லிட்டான், என்னோட அத்தை வந்து அங்க வந்து ஜாம்பியால கடிக்கப்படுவாங்க, வாங்க நம்ம எல்லாம் போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது யாருமே வரமாட்டாங்க. நீ செஞ்ச பைத்தியத்தை எப்படா வர முடியும், போய் காப்பாற்ற முடியாது, போனா நம்ம எல்லாமே செத்துருவோம் அப்படின்ற மாதிரி கூட வந்து ஒத்துமையா இருந்த எல்லாருமே சொல்றாங்க. அந்த நம்முடைய அந்த ஹீரோயின் கூட வந்து பண்றாங்க, பெரிய ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அந்த பையனுக்கு. அந்த செக்யூரிட்டி ஃபுல்லா டென்ஷன் ஆயிடுறான். செக்யூரிட்டி டென்ஷன் என்ன பண்றான், ஒரு பெரிய கத்தி எடுத்து என்ன பண்றான், கிடைக்கிறவங்க எல்லாம் குத்தி கீழே அவங்க வந்து இறந்துடுறாங்க, அவங்க வந்து இறந்துடுறாங்க.
ஜாம்பி வந்து உள்ள வந்து அந்த இறக்குற நேரத்துல வந்து அந்த அத்தையும் அந்த செக்யூரிட்டியும் பேசுற ஒரு ஸ்பீச் இருக்கும். இவங்க அதே கம்ப்யூட்டர்ல பேசுவாங்க. அவனை எப்படின்னா தப்பிக்க வைக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. அந்த அந்த செக்யூரிட்டியை வந்து சண்டை போட்டுன்னு அந்த குரூப்ல இருந்து சண்டை போட்டு கீழே ஓடியாந்து அந்த அத்தைக்கு ஃபோன் பண்ணுவான். உங்களை கொல்றதுக்கு ஜாம்பிங்க வருது, நீங்க எனக்கு வழி சொல்லுங்க, நான் கீழே வரதுக்கு வழி சொல்லுங்க, கீழே வழி சொல்லுங்க. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, லெஃப்ட் வா, ரைட் வா, ஸ்ட்ரெயிட் வா, மேலே ஏறு அப்படின்னும் போது போய் பார்த்தா அந்த காப்பாத்த வந்த அந்த அந்த வில்லனோட இருக்கிற கும்பல்கிட்ட வந்து அமுச்சிருவாங்க அவங்க. ஏன்டா என்ன அத்தை இப்படி பண்ணிட்டேன்னா, இல்ல இல்ல நீ வந்து தனியா வந்து எனக்கு காப்பாத்துறது நடக்காத காரியம், நீ வந்து அவனோட தான் நீ சேஃப்டியா இருப்ப அப்படின்னு ஒரு பாச பிணைப்பெல்லாம் காட்டக்கூடிய ஒரு காட்சிகளா இருந்தது. அந்த நேரத்துல வந்து அந்த அத்தையை வந்து எல்லா ஜாம்பியிலும் போய் சாவடிச்சிடுதுங்க. சாவடிச்சுன்னா ஃபுல்லா அதை சொன்ன ஏற்கனவே சொன்ன ஃபுல் டென்ஷன் ஆயிரான். டென்ஷன் ஆகி கத்தி எடுத்து கிடைக்கிற ஜாம்பியெல்லாம் குத்தி கிழிக்கிறான். கத்தி குத்து அது வரைக்கும் வந்து அந்த அது நோய்வாய்ப்பட்டது அந்த ஜாம்பியில் வந்து உயிர் போவாது. சுட்டாலோ இல்ல கத்தியத்து குத்தினாலோ அது உயிர் போகும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து உயிரிழக்கிறது வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி அவன் குத்தின இது ஒரு நோய் தான். இது ஜாம்பின்றது ஒரு நோய். அது வந்து பேய் கிடையாது, ஒரு நோய் அது. அவங்க நோயாளியா இருக்கிறாங்க. அவனை குத்துனதுக்கு அப்புறம் அவங்க செத்தே போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து எல்லாரும் சுற்றி சாவடிக்கும் போது உடம்பு ஃபுல்லா அவனுக்கு ரத்தம் ஆயிடுது. இப்ப இந்த சுச்சுவேஷன்ல வந்து அவன் ஒரு பக்கம் ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க எல்லாரையும் தேடிட்டு இருக்கிறான். இவங்க வந்து கொல்லாம இவங்களையும் கொல்லாம போடக்கூடாது அவன் முடிவு பண்ணிட்டான். அத்தையே செத்துட்டாங்க, நம்ம இருந்துன்னா இல்லாமன்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணி இவங்களையும் கொண்டு வந்து ஒரு பிளான் போட்டு இருக்கான். அதுக்குள்ள வில்லன் என்ன பண்றான், அந்த குரூப்பை சுக்குநூறா உடைச்சி அதுல இருக்கிற போலீஸ்காரனை ட்ரிக்கா ஒரு இடத்துல மாட்டி வச்சு அங்கேயும் ஜாம்பிங்க அதை சாப்பிட்டு அந்த பணக்காரனையும் ஜாம்பிங்க காலி பண்ணிடுது. இந்த 2 பொண்ணுங்க அந்த காலேஜ் பசங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரு வில்லனோட ட்ரிக்கால அங்க காலி ஆயிடுறாங்க. இப்போ இருக்கிறது 3 பேர் தான். ஒன்னு வில்லன், ஒன்னு செக்யூரிட்டி, இன்னொன்னு வந்து நம்ம ஹீரோயின். இந்த 3 பேர் தான் இந்த பில்டிங்ல வந்து உயிரோட இருக்கிறாங்க. இது ஒரு சுச்சுவேஷன். இப்ப இந்த இடத்துக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்லயே சொன்னோம், சுத்தி வந்து போலீஸ் வந்து சரௌண்டிங் பண்ணி இருக்கிறாங்க. எங்கேயுமே வந்து எந்த பிட்டாவும் வெளில போக முடியாது. ஆனா சுத்தி ஒரே கூட்டம் கூடிடுது. கூட்டம் கூடி எல்லா உண்மையும் வெளில வந்தது. உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு கும்பல் இருக்கு. அது வந்து அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ராணுவத்துல வந்து அனுப்பப்பட்ட ஒரு ஒரு வைரஸ் மாதிரி, ஒரு அணு ஆயுதம் மாதிரி இது ஒரு வைரஸ். இந்த வைரஸ் வந்து இங்க வந்து பரப்பி வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம தடுத்து நாட்டுக்கே ஆபத்தாயிடுன்னு சொல்லிட்டு மொத்த அரசியல் அதிகாரிகள் அங்க வெளியில தான் இருக்காங்க. இப்போ அந்த வில்லை வந்து ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணிருப்பான் இல்லையா, முத அந்த குரங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த இடத்த வந்து என்ன பண்றாங்க இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அங்க ஒரு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பலாயிரம் குரங்குகள் இருக்கு. குரங்கு வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லா குரங்களும் எப்படிங்க மனிதர்கள் ஜாம்பியா ஒரு மாதிரியா அப்படியே இருக்காங்களோ அதே மாதிரி அந்த குரங்குகளும் வந்து ரொம்ப வந்து ஒரு வைப்ரண்டா ஒரு மாதிரி அப்படியே வைபாவே இருக்கு. இவங்களை வந்து எப்படின்னா வந்து படிச்சா ஜாம்பி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர்னு போட்டு ஒரு குரங்கு இருக்கும். அந்த குரங்கு கூட தான் எல்லா குரங்குமே கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது அந்த 1ஆம் நம்பர் குரங்கு முத உருவாக்கப்பட்ட டெஸ்ட் பண்ணப்பட்ட குரங்கு வந்து 1ஆம் நம்பர். அங்க இருந்து ஏகப்பட்ட குரங்குகள் வந்து அந்த 1ஆம் நம்பர் குரங்கு தான் என்ன பண்ணுது, எல்லாத்துக்குமே சிக்னல் தருது. அப்ப அந்த சிக்னலை பேஸ் பண்ண எல்லா குரங்கும் வந்து வேலை பார்க்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அந்த 1ஆம் நம்பர் குரங்கை வந்து சாகடிக்கிறாங்க. சாகடிச்சோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே அதே ஸ்டேஜில் அப்படியே நின்றுச்சுங்க. எந்த மூவ்மெண்ட் இல்லாம அப்படியே ஆஃப் ஆயிடுச்சுங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இங்க இந்த இடத்துல வந்து யார் அந்த 1ஆம் நம்பர், அந்த 1ஆம் நம்பர் வந்து கடிச்ச ஆள் யாரு, அவன் வந்து அவனை கொண்டுட்டோம் அப்படின்னா இந்த ஜாமிங்க கூட்டமே வந்து அப்படியே நின்றுடும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஆன்டி வைரஸ் போட்டு அந்த மனிதர்களை காப்பாத்தினான்னு ஒரு முடிவோட என்ன பண்றாங்க அந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த ராணுவ அதிகாரிகள் வந்து பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிச்சிருக்கு, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனே ராணுவ அதிகாரி என்ன பண்றாரு, சரி சயின்டிஸ்ட் சொல்றாங்க அந்த 1ஆம் நம்பர் யாருன்றத இங்க இருக்கிற அந்த கேமரா இருக்கும் இல்லையா, அங்கங்க மேல அங்க அந்த மால்ல இருக்கிற கேமராவெல்லாம் லிங்க் எடுத்து அதுல பாக்குறாங்க இந்த வில்லை எங்க போறான், யாரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடிக்கிறான்றத கண்டுபிடிச்சு இவன் தான் அந்த ஃபர்ஸ்ட் கடிப்பட்டவன், இவனை நம்ம காலி பண்ணிட்டோம்னா இது சரியாயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க 30வது மாடியில இருந்து என்ன பண்றாங்க ஒரு பெரிய ராணுவ படையை வந்து உள்ள அனுப்புறாங்க. இது ஒரு பக்கம். இதுல இந்த ஹீரோயின் மட்டும் இந்த செக்யூரிட்டி இந்த போலீஸ்காரெல்லாம் இருக்காங்க இல்லையா, அப்ப பேசும்போது இந்த போலீஸ்காரோட போலீஸ்காரனுடைய அந்த போனை வந்து இந்த லேடி வந்து என்ன பண்ணும் எடுத்துரும். எடுத்துட்டு ஏன்னா ஆல்ரெடி அவன் கடிப்பட்ட செத்துருப்பான். அந்த போனை எடுத்தாதான் அதுக்கு தெரியும் நம்ம வந்து எப்படி இதை தப்பிக்க முடியும். வெளில ஆளோட வந்து நம்ம எப்படின்னா வந்து தொடர்பு கொண்டு இங்க வில்லன் உள்ளதான் இருக்கிறான், இவங்க எப்படின்னா புடிங்கன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க போன் எடுத்து அங்க போன் பண்ணி பேசுவாங்க. பேசும்போது அவர் என்ன சொல்றாருமா, உங்க ஹெல்ப்லாம் எனக்கு தேவை கிடையாது, நாங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், 30ஆம் மாடில இருந்து நாங்க இறங்குறோம், இறங்கி எப்படியும் வந்து இவனை வந்து நாங்க காலி பண்றோம் அப்படின்ற மாதிரி இவனை காலி பண்றதுல அந்த 1ஆம் நம்பரை காலி பண்றோம். அதுக்கப்புறம் என்னன்னா பண்ணிக்கலாம், இவன் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்டி வைரஸா அவன் தேவைப்படுவான், நாளைக்கு நம்மளுடைய அவசியம் நம்ம தேவைப்படுவான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றாங்க அழைச்சிட்டு கீழே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. இது ஒரு பக்கம் நடந்தது. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேல இருந்து இறங்குன அந்த 30வது மாடில இருந்து இறங்குறாங்க. ஆனா இவன் அந்த லேடி பேசுறதை கேட்டுருவான். அதாவது இந்த வந்து 30ஆம் மாடி பக்கமா நாங்க ராணுவம் எல்லாம் இறங்கி நாங்க பாத்துக்கிறோமான்னு சொல்லி சொன்னதை இந்த வில்ல கேட்டுட்டு மொத்த ஜாம்பிங்களையும் வந்து அந்த 30ஆம் மாடிக்கு அமிச்சு இறங்குற அந்த போர் வீரனையும் மறுபடியும் ஜாம்பி ஆக்கிடுவான். துப்பாக்கிலாம் ஏகப்பட்ட போய் கிடைச்சிடும். ஒரு ராணுவத்தையே வந்து இவன் உள்ள வந்து உருவாக்கின்னு இருப்பான் இந்த
இந்த வரக்கூடிய அந்த ராணுவ வீரர்களுடைய இதை வச்சும் உருவாக்கிட்டே இருப்பான். இதுல என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, இந்த ஒரு செக்யூரிட்டி இருக்கான் இல்லையா, அவனுமே ஒரு கட்டத்துல வந்து செத்துருவான். அவனை வந்து ஜாம்பிங்க சாவடிக்காதீங்க, கொலை பண்றான். இந்த வில்ல வந்து கொலை பண்றான். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கும். அப்போ உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கும்போது என்னன்னா, அந்த ஜாம்பிங்களுக்கு வந்து அதுக்கு வந்து அவன் வந்து தீண்ட மாட்டேங்குது. ஸோ அதை ஒரு காரணமா வச்சுதான் ஹீரோயின் என்ன பண்றாங்க, அதே மாதிரி உடம்பு ஃபுல்லா ரத்தம் இருக்கிற ஒரு கோட்டை எடுத்து போட்டு என்ன பண்றாங்க, அந்த இடத்த விட்டு வெளியில வராங்க ஹீரோயின். அவனும் வந்து என்ன பண்றான், இது எல்லாரையும் செக்யூரிட்டி சாவச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றான், அனுப்பு எல்லாரையும் காலி பண்ணி அவனோட படை வீரெல்லாம் மாத்தி அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆப்போசிட்ல வேற ஒரு பில்டிங்ல போய் இறங்கிடுறானுங்க. இறங்கினதுக்கு அப்புறம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த லேடிக்கு தெரிஞ்சு போச்சு, இதை எப்படி ஒழிக்க முடியும், அவனை எப்படி ஒழிக்கன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அந்த வெளியில இருந்த ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாங்க பாருங்க, அதை போய் அந்த குரங்கு கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் இவங்களும் வந்து போன்ல பேசுறாங்க. போன்ல பேசும்போது ரெண்டு பேரும் வந்து பரிமாறிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு போது அப்ப என்ன பண்றாங்க, அந்த 1ஆம் நம்பர் கடிச்சொன்ன நம்பர் சாகடிச்சு இவங்க எல்லாம் சாகலாம், அவன் 1ஆம் நம்பர் கிடையாது, அவனுக்கு மேல இன்னொரு 1ஆம் நம்பர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அது யார் அப்படின்னா இந்த வில்லன் தான். அவன் வில்லன் வந்து என்ன பண்றான், அவங்ககிட்ட இருந்து கடி வாங்கி அந்த 1ஆம் நம்பரா இவனா தான் இருக்கிறான். இவங்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் இவன் தான் முதல்ல வந்து அந்த மருந்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் போட்டதால இவன் தான் 1ஆம் நம்பர், இவனை நம்ம சாவடிச்சாதான் இது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் மட்டும் முடிவு பண்றாங்க. ஆனா மத்த எல்லாருமே என்ன பண்றாங்க, இவங்க சொல்றத ஏத்துக்க மாட்டாங்க. அவன் தான் ஆன்டிபயோட்டிக், நம்ம அவனை தான் அழைச்சிட்டு வரணும், அவனை நம்ம கொண்டதோட முடிஞ்சு போச்சு, அது அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இவனை அழைச்சிட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் அது வந்து அந்த ரத்தத்துல இருந்து எடுத்து அதை கண்டுபிடிச்சு எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஊசி போட்டு சரி பண்ணி பண்றதுதான் அவனோட மென்டாலிட்டியா இருக்கு. அந்த ராணுவோட மென்டாலிட்டி அவனை சாகடிக்க கூடாது அப்படின்றதுல அந்த ராணுவ வீரத்தினுடைய தலைவர் வந்து ரொம்ப மூரமா இருப்பார். இது ஒரு பக்கம். இவன் மத்த பில்டிங் போனோம் என்ன பண்றான், இவன் அங்க இருந்து அந்த பில்டிங் வந்து வெளில வந்துட்டான். மேலேயே வானத்திலேயே வந்து கீழே வந்து மத்த பில்டிங் வந்து என்ன பண்றான், கீழே வந்து அந்த அதிகமான மக்கள் கூடினாங்க பாருங்க, அங்க உள்ள வந்துருவான். அங்க உள்ள வந்து எல்லாரையும் கடிக்க விடுவான். எல்லாம் கண்ணாமண்ணான்னு கட்சி அந்த ஊரே வந்து ஒரு ரணகலமா ஆயிட்டு இருக்கும். அந்த நேரத்துல வந்து ஹீரோயினும் அந்த இன்னொரு அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, ஹீரோயின் வந்து இந்த மாதிரி வந்து அவனை நம்ம சாவடிச்சாதான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஹீரோயின் வந்து அந்த ரத்தம் கடிஞ்ச அந்த இது வந்து போட்டு இதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியல, இது வந்து எந்த ஜாம்பிக்கும் தெரியல, இவங்க வந்து மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் என்ன பண்றாங்க, அந்த ஜாம்பிங்க மத்தியில வந்து அப்படியே கார்ல எடுத்துட்டு போறாங்க. போகும்போது அந்த வில்லன் வந்து அந்த ஜாம்பிங்க மத்தியில பெரிய ராணுவ வீரனாட்டு அப்படி நடந்து போறான். சுத்தி அந்த ஜாம்பிங்களோட நடுவில் அவன் போற இடத்துல சுத்தி சொல்றதெல்லாம் அந்த ஜாம்பிங்க வந்து காலி பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா அதுங்க வந்து அவ்வளவு பெரிய கும்பல் வந்து உருவாக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த ஹீரோயின் மட்டும் என்ன பண்றான்னா, கடைசியா வந்து அந்த வில்லனுக்கு இடத்துக்கு போயிட்டு வந்து அது எப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் வந்து கேமரா பாஸ் சொல்றாங்க, லெஃப்ட் போ ரைட்டு போ இந்த இடத்துல அவன் நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த கண்டுபிடிச்சோன்னு என்ன பண்றாங்க, ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவனை ஒரு சாதுரியமா அவன்கிட்ட பேசி கொண்டு என்ன பண்றாங்க, அவனை வந்து கரெக்டா ஒரு இடத்துல எடுத்துன்னு போயிட்டு லாக் பண்ணி அவனை பேர்ன் பண்ற மாதிரி பண்ணிடுறாங்க, அதாவது எரியிற மாதிரி பண்ணிடுறாங்க. அப்ப அந்த அல்லோகல்லப்பட்ட அந்த மொத்த ஊருமே வந்து என்ன ஆகுது, அவன் எரிஞ்சு முடியிற நேரத்துல எப்படி இந்த குரங்கு செத்தவொடனே அது எல்லாமே ஸ்டாப் ஆச்சோ அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா மக்களுமே வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. இதுதான் படத்தோட கிளைமேக்ஸ். இதோட இந்த படம் வந்து முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சு நம்ம வெளில போகும்போது பாத்தீங்கன்னா, டக்குன்னு கடைசியா எப்பவுமே இந்த செகண்ட் பார்ட்டுக்கு போடுற மாதிரி ஒரே அப்படியே நிக்கக்கூடிய அந்த ஜாம்பிகள்ல இருந்து ஒரு ஜாம்பி மட்டும் அப்படின்னு கத்தும். அதோட படம் வந்து ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த காலனி திரைப்படம் வந்து நீங்க ஒரு எந்த விதமான போரும் கிடையாது படத்துல. நீங்க வந்து அதாவது ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்ட் இல்லாம ஒரு பேய் படமும் இல்லாம ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமா, அதுல வந்து இது சம்பந்தப்பட்ட ஜாம்பி சம்பந்தப்பட்டதா ஒரு படமா ரொம்ப கடிச்சு குதிராம ரொம்ப பயங்கரமா காட்டாம நம்மள ரொம்ப பயமும் உறுத்தாம ஒரு டென்ஷனோடவே ஒரு படத்தை எடுத்துட்டு போயிட்டு அழகா முடிச்சுக்கிறாங்க. அங்கங்க நம்ம யோசிக்கக்கூடிய திங்க் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வந்து அந்த படத்துல வச்சிருக்காங்க. அது வாழ்க்கையில் நடக்கிறது பிரச்சனை கிடையாது. படத்துல இருக்கிற விஷயங்கள் ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு வச்சு இந்த படத்தை வந்து ஒரு சிறப்பான படமா எடுத்து முடித்து கொடுத்திருக்கிறார் இந்த படத்தின் இயக்குனர்.